to God's holy name. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே 7 வருடம் ஒரு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறப் போகிறது. After the secret coming of Lord Jesus Christ, there will be a 7-year rule of Antichrist. அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை தீர்க்கதரிசன வசனங்களை கொண்டும் நம்முடைய நாட்களில் இப்போது விஞ்ஞான ரீதியாக நடைபெறுகிற மாற்றங்களை கொண்டும் நாம் இந்த யாபேஸ் கூட்டத்திலே தியானிக்க போகிறோம். With the support of prophetical verses and the events that are happening around us during our days, we are going to study how those days will be. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Let's read the book of Revelations chapter 13, the first 2 verses. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. And I stood upon the sand of the sea, and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. And the beast which I saw was like unto a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth as the mouth of a lion. And the dragon gave him his power and his seat and his great authority. முதலாவதாக யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக. First of all, John in his vision saw a beast rise up out of the sea. அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. That beast had 7 heads and 10 horns. என்னுடைய இடதுகை பக்கத்தில் கடைசியில் ஒரு சார்ட் போட்டிருக்கோம். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. There on my left side in the exterior you can see a chart. There you can see a beast rising out of the sea. முதலாவது இந்த மிருகத்தினுடைய 7 தலைகள் எதை காட்டுகிறது? First of all, what do the 7 heads of this beast show? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அதை யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். In Revelations chapter 17 it is written that the Lord had taught John. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். Revelations chapter 17 verses 9 and 10. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains, on which the woman sitteth, and there are 7 kings. 5 are fallen, and one is, and the other is not yet come. And when he cometh, he must continue a short space. முதலாவது அந்த 7 தலைகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கிற முதல் விளக்கம், அது 7 மலைகளாம். The first explanation given by the Spirit of the Lord for the 7 heads is that they were 7 mountains. இன்றைக்கு முழு உலகத்திலும் 7 மலைகள் சூழ்ந்திருக்கிறதான ஒரே பட்டணம் ரோம் பட்டணமாக இருக்கிறது. Today when we see the whole world, Rome is the only city which is being compassed by 7 mountains. ஆகவே இந்த மிருகத்தினுடைய 7 தலைகள் 7 மலைகளை காட்டுகிறது. Therefore the 7 heads of the beast show the 7 mountains. 7 மலைகள் மேல் ரோம் பட்டணம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. The city of Rome is situated upon these 7 mountains today. அடுத்து அந்த 7 தலைகளுக்கு ஆவியானவர் மற்றொரு விளக்கம் கொடுக்கிறார். The Spirit of the Lord gives another explanation for the 7 heads. அதை 10ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். Now we heard that from verse 10. அவைகள் 7 ராஜாக்களாம். They are the 7 kings. இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். Out of them 5 are fallen. ஒருவன் இருக்கிறான். And one is. மற்றவன் இன்னும் வரவில்லை. And the other is yet to come. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது 5 பேர் விழுந்தார்கள். When John saw this vision, 5 kings were already fallen.
யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது ஒருவன் இருக்கிறான். When John saw this vision, there was one. அப்ப விழுந்து போன இந்த 5 பேர் யார்? Then who are those 5 who were fallen? இன்றைக்கு உலக சரித்திரத்தை நாம் படித்தால், Today when we read the world history, இதுவரைக்கும் 6 பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி அழிந்திருக்கிறது. till now we can say that 6 great empires have appeared and now fallen. 5 பேர் விழுந்தார்கள் என்பது எதை காட்டுகிறது? What does it show when it is said 5 are fallen? 5 பெரிய சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சியை காட்டுகிறது. It shows the downfall of 5 great empires. முதலாவது சாம்ராஜ்யம் எகிப்து. First empire was Egypt. இரண்டாவது அசீரியா. Second Assyria. மூன்றாவது பாபிலோன். Third Babylon. நான்காவது மேதியா பெர்சியா. Fourth is the Medo-Persian. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். And the fifth is the empire of Greece. யோவான் தரிசனம் கண்டபோது இந்த 5 பேர் விழுந்து போய்விட்டார்கள். When John saw his vision, these 5 had already fallen. இந்த 5 சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி இதை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. In the scripture it is very clearly written about the emergence, rise and fall of all these 5 empires. நாம் அதை வேதபாட கூட்டத்தில் படிப்போம், இனிமேல் படிப்போம். In future we can study that in our Bible studies. புதன்கிழமை நடக்கிற வேதபாட கூட்டத்தில் அதை நம்ம தெளிவாக படிப்போம். We can clearly study all that in the Wednesday Bible study. ஆகவே அடுத்து ஒருவன் இருக்கிறான். Next there is one. அந்த ஒருவன் யார்? Who is that one? யோவான் தரிசனம் கண்டபோது இந்த பூமியிலே ஆளுகையில் காணப்பட்ட 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். That one is the Roman Empire which was reigning in this world when John saw the vision. யோவான் தரிசனம் கண்டபோது 5 பேர் தான் விழுந்தாங்க. When John saw the vision, only 5 kings had fallen. ஒருவன் இருந்தான். There was one. அந்த ரோம சாம்ராஜ்யம் அப்ப இருந்துச்சு. Now the Roman Empire was there in power. அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. That Roman Empire crucified Jesus on the cross. அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் யோவானை பத்ம தீவுக்கு நாடு கடத்தினது. That Roman Empire banished Apostle John to the Isle of Patmos. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்களில 6 பேர் விழுந்தார்கள். But today in our days we can say 6 kings are fallen. இப்ப ரோம சாம்ராஜ்யம் இல்ல. Roman Empire is not in power now. 6 பேர் விழுந்து விட்டார்கள். 6 are fallen. 7வது ஒருவன் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written the 7th is yet to come. அது எதை காட்டுகிறது? What does that show? இனிமேல் எழும்பி வரப்போகிற, அதாவது இயேசுவின் ரகசிய வரி பிற்பாடு இந்த உலகத்துல எழும்பி வரப்போகிற 7வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் அது எழும்பி வரப்போகிறது. After the secret coming of Lord Jesus Christ, the 7th empire will come to rule the world. That is the Roman Empire which will once again rise to power. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிக்கிறோம். This is what we read in the book of Revelations chapter 13 verse 3. யோவான் தரிசனம் கண்டபோது When John saw the vision, அந்த 7 தலைகள்ல ஒரு தலை காயம் பட்டிருந்தது. out of the 7 heads, one head was wounded. அது சாவுக்கு ஏதுவான காயம். It was wounded to death. அது எதை காட்டுகிறது? What does it show? 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய விழுகையை காட்டுகிறது. It shows the downfall of the 6th empire, which is the Roman Empire. அதே தரிசனத்துல அந்த காயம் மறுபடியும் சுஸ்தமாக்கப்பட்டது. In the same vision he saw that the deadly wound was healed. அது எதை காட்டுகிறது? What does that show? விழுந்து போன ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் எழும்பி வரப்போகிறது. The fallen Roman Empire will once again rise to power. வெளிப்படுத்தல் 13:3 வாசிங்க. We read that in Revelation chapter 13 verse 3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. And I saw one of his heads as it were wounded to death, and his deadly wound was healed, and all the world wondered after the beast. அந்த தலைகள்ல ஒன்று, 7 தலைகள்ல ஒரு தலை சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருந்தது. Out of the 7 heads, one head was wounded unto death. அது ரோம சாம்ராஜ்யம் 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. That shows the downfall of the 6th empire, which was the Roman Empire. இப்ப நம்முடைய நாட்கள்ல, now during our days, இப்ப ரோம சாம்ராஜ்யம் இல்ல. Roman Empire is no more in power. இப்ப ஒரு மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. Today we have the democratic rule. அடுத்து இந்த காயம் சுஸ்தமாக்கப்பட போகிறது.
Now the deadly wound will be healed. அதான் இனிமேல் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய 7வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம் வரப்போகிறது. That is the Roman Empire, which will reign the whole world, will once again rise to power as the 7th empire. அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு உலக தலைவன் எழும்பி வரப்போகிறான். And from that empire will rise a world leader. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelations chapter 17 verse 11. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதாவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். And the beast that was and is not, even he is the 8th and is of the 7 and goeth into perdition. இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து இயேசுவின் ரகசிய வருகை ஏற்பாடுதான் இது நடைபெற போகிறது. அந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு மிருகத்தை போல சுபாவம் உள்ள ஒரு மனிதன் வரப்போகிறான். This will take place after the secret coming of Lord Jesus, and from the 7th empire will rise up a leader who will be like a beast. அவன்தான் அந்திகிறிஸ்து. He is Antichrist. இப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். Now in Revelation chapter 13 verse 1 we read, அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. That beast rose up from the sea. சமுத்திரம் என்பது ஜன சமுதாயத்தை காட்டுகிறது. Sea shows the humanity. அந்த அந்திகிறிஸ்து மனிதர்கள் மத்தியிலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பான். Antichrist will be a man rising up from humanity. ஆனா அதே வேளையில அவன் மிருக சுபாவம் உடையவனாய் இருப்பான். At the same time he will be brutish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ இன்றைக்கு முழு உலகத்தை நீங்க கவனித்து பார்த்தால், Now if you consider the whole world, 200க்கும் அதிகமான நாடுகள் காணப்படுகிறது. there are more than 200 nations. இப்போ நம்முடைய இந்தியாவில் ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமர் இருக்கிறாங்க. Now in our India we've got a president and a prime minister. அதுபோல ஒவ்வொரு நாட்டிலையும் பிரதமர் ஜனாதிபதி இருக்கிறாங்க. Likewise every nation has a president and prime minister of its own. இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் அதிகம். Now when you consider America, the president has more powers. அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் சில நாடுகளில் மன்னராட்சி நடக்குது. In certain places we can say that there is monarchy. மொத்தம் இப்போது 210க்கு அதிகமான நாடுகள் இப்போது காணப்படுகிறது. At present there are more than 210 nations in the world. ஆனா இயேசுவின் ரகசிய வருகை ஏற்பாடு இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தலைவன் அந்திகிறிஸ்து எழும்புவான். But after the secret coming of Lord Jesus Christ, all these nations will come together and one leader will emerge from them. அப்படியானால் If that be so, ஒரு உலக மகா யுத்தம் வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. a world war will very soon take place. இதுவரைக்கும் நீங்க சரித்திரத்தில் படித்திருக்கலாம். நம்முடைய விசுவாசிகள் பலரும் கூட என்ன செய்வாங்க, அந்த உலக மகா யுத்தத்தை கடந்த 2 உலக மகா யுத்தத்தையும் குறித்து பார்த்தவங்க கேள்விப்பட்டவங்க இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிறாங்க. You would have learned about that in history. At the same time, even among us, we might have believers who had directly seen those world wars. முதலாம் உலக மகா யுத்தம், The first world war, இரண்டாம் உலக மகா யுத்தம், the second world war. 2 உலக மகா யுத்தம் இப்போது நடந்து முடிந்து விட்டது. Already 2 world wars have been fought. இந்த 2 உலக மகா யுத்தத்தை குறித்தும் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். About both these world wars, prophet Ezekiel has spoken in his prophetical book. இனிமேல் நடக்க போகிற 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And also prophet Ezekiel has spoken about the 3rd world war which will be fought hereafter. அதாவது முதலாம் உலக மகா யுத்தம் எதற்காக நடந்தது என்று நாம் பார்க்கும்போது, when we go to find out the reason for the first world war to be fought, இப்ப அந்த முதலாம் உலக மகா யுத்தத்துல அநேகருக்கு நஷ்டங்கள் உண்டானது. there was great losses for many people after the first world war. ஆனா யாருக்கு லாபம் உண்டானது என்று பார்த்தால், but when we find out the person who had gained from that, தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, God's own people, Israelites, had gained from that. அந்த தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. And after the first world war, God's own people, Israelites, got the permission to return back to the native land. இயேசு மரணத்துக்கு பிற்பாடு கிபி 70ஆம் ஆண்டு முதல் யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முழு உலகத்துக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. After AD 70, Israelites were scattered throughout the world. அப்படி முழு உலகத்திலும் சிதறி கிடந்த யூதர்கள் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு
அவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. In this way, when the Israelites were scattered in AD 70, they got a chance to return back to the native place only after the First World War. எசேக்கியேல் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை தரிசனத்துல காண்கிறார். Ezekiel in his vision saw a valley full of bones. அது இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் நடந்த சம்பவத்தை காட்டுகிறது. It shows the things that took place during the Second World War. எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கு ரெண்டு நிறைவேறுதல் உண்டு. Every prophecy has two types of fulfillment. ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல். The first one, a literal fulfillment. இரண்டாவது ஆவிக்குரிய நிறைவேறுதல். Second is a spiritual fulfillment. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்பது எழுத்தின்படியாக இரண்டாம் உலக மகா யுத்தத்தை காட்டுகிறது. The valley of bones literally shows the Second World War. அதை சார்ட்டோட நம்ம இனி வரக்கூடிய நாள்ல பார்க்கலாம். In days to come we can see that with the help of charts. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக அது ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. Spiritually it shows the New Testament church. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. That valley of bones. அதை நாம் பிற்பாடு நம்ம படத்தோட பார்க்கலாம். Later we can see with the illustrations. அப்ப இந்த இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிந்த பிற்பாடு at the end of the Second World War, தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. God's own people Israelites got independence. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. After the Second World War they received independence. இனி ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெற போகிறது. Now a third world war is going to be fought. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துல அவர்களுக்கு தேவனுடைய ஆலயம் கிடைக்க போகிறது. And after the end of this third world war they will receive the temple of God. இப்ப இன்றைய தினத்துல மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்து நாம தீர்க்கதரிசனமா பார்ப்போம். Today with the help of prophecies we can see about the third world war. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம், The prophetical book of Ezekiel chapter 38. முதல் 6 வசனங்களை வாசிப்போம். Let's read the first 6 verses. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பவர்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். And the word of the Lord came unto me, saying, Son of man, set thy face against Gog, the land of Magog, the chief prince of Meshech and Tubal, and prophesy against him, and say, Thus saith the Lord God, Behold, I am against thee, O Gog, the chief prince of Meshech and Tubal, and I will turn thee back and put hooks into thy jaws, and I will bring thee forth and all thine army, horses and horsemen, all of them clothed with all sorts of armor, even a great company with bucklers and shields, all of them handling swords, Persia, Ethiopia and Libya with them, all of them with shield and helmet, Gomer and all his bands, the house of Togarma of the north quarters and all his band, and many people with thee. மூன்றாம் உலக மகா யுத்தம் யார் யாருக்கு நடைபெற போகிறது? Between whom will the third world war be fought? அதிலே யார் ஜெயிப்பார்கள்? Who will be the overcomers? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். We read that in Ezekiel chapters 38 and 39. முதலாவதாக எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் மேசேக் தூபால் என்று இரண்டு பெயரை படிக்கிறோம். First of all, in Ezekiel chapter 38 we read two names, Meshech and Tubal. மலையாள வேதத்திலும் மூல பாஷையிலும் இன்னொரு வார்த்தை இருக்கு, அது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இல்ல. In the Malayalam Bible and in the original Bible there is another word which has been deleted in Tamil and English. ரோஸ் தேசம். That is Rosh. மேசேக் தூபால் அப்புறம் ரோஸ் தேசம். Meshech, Tubal and the land of Rose. ரோஸ் தேசம் என்பது ரஷ்யாவுடைய பழைய பெயர். The Rosh is the previous or earlier name of Russia. மேசேக் என்பது ரஷ்யாவில் காணப்படுகிற மாஸ்கோவை காட்டுகிறது. Meshech was the old name of Moscow in Russia. மாஸ்கோவுடைய பழைய பெயர் தான் மேசேக். The old name of Moscow is Meshech. தற்போதைய ரஷ்யாவுடைய பழைய பெயர் தான் ரோஸ் தேசம், ரோஸ். And the old name of the present Russia was Rose. தூபால் என்பது டுபாஸ்கோவை காட்டுகிறது.
Tubal shows Tabasco. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாம் உலக மகா யுத்தம் இந்த ரஷ்யாவின் தலைமையில ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா வருவாங்க. In the Third World War, one group of nations under the leadership of Russia will come to fight against Israel. ரஷ்யாவின் தலைமையில வரக்கூடிய நாடுகளின் பெயரை எசேக்கியேல் 38 அதிகாரம் 5-6 வசனங்கள்ல வாசிக்க கேட்டோம். In Ezekiel chapter 38 verses 5 and 6, we heard the names of the nations which will come under the leadership of Russia. முதலாவது பெர்சியர்னு படிக்கிறோம். First of all, we read about Persia. தற்போது காணப்படுகிற ஈரான் நாட்டுடைய பழைய பெயர் தான் பெர்சியா. Persia is the old name of the present day Iran. 1935 ஆண்டு தான் பெர்சியா என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஈரான் என்கிற பெயர் வந்தது. இந்த சார்ட்ல அதை நாம் பார்க்கிறோம். In the year 1935, the name Persia was changed into Iran. I see that in the chart here. ஈரானுடைய பழைய பெயர். It's the old name of Iran. இப்ப நம்முடைய தற்போது ஈரான் நாட்டுடைய பழைய பெயர் தான் பெர்சியா. And Persia is the old name of the present day Iran. அடுத்து எத்தியோப்பியா. Next is Ethiopia. Libya. அடுத்து 6ஆம் வசனத்துல கோமேர் என்று படிக்கிறோம். In verse 6 we see of a nation called Gomer. தற்போது காணப்படுகிற ஜெர்மனி நாட்டுடைய பழைய பெயர் தான் கோமேர். Gomer is the old name of the present day Germany. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து தொகர்மா. Next is Togarma. தற்போது காணப்படுகிற துருக்கி தேசத்தின் பழைய பெயர் தான் தொகர்மா. Togarma is the old name of the present day Turkey. அப்ப ரஷ்யாவுடைய தலைமையில இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு வருவாங்க. Therefore, under the leadership of Russia, all these lands will come to fight against Israel. அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Next, when we read verse 13, இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவா வரக்கூடிய நாடுகளுடைய பெயர் அதுல சொல்லப்பட்டிருக்குது. the names of the nations which will come in support of the land of Israel is given there. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். Sheba and Dedan and the merchants of Tarshish with all the young lions thereof shall say unto thee, Art thou come to take a spoil? Hast thou gathered thy company to take a prey, to carry away silver and gold, to take away cattle and goods, to take a great spoil? இந்த சேபா என்கிற தேசத்துடைய பழைய பெயர், அதாவது தற்போது காணப்படுகிற ஏமன் நாட்டுடைய பழைய பெயர் தான் சேபா. Sheba is the old name of the present day Yemen. இரண்டாவது தர்சீஸ். Second is Tarshish. இரண்டாவது தேதான். தேதான் என்பது தற்போது காணப்படுகிற சவுதி அரேபியா. And second is Dedan, which is the old name of the present day Saudi Arabia. மூன்றாவது தர்சீசின் வர்த்தகர். Third is Tarshish. தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டனுடைய பழைய பெயர். Tarshish is the old name of the present day Great Britain. அடுத்ததுடைய பாலசிங்கங்கள் என்பது ஆங்கிலம் பேசக்கூடிய எல்லா நாடுகளும். Next, its young lions shows all the nations which has English as a language. கிரேட் பிரிட்டன் தலைமையில ஒரு கூட்ட நாடுகளும் ரஷ்யா தலைமையில ஒரு கூட்ட நாடுகளும் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு கடந்து வருவாங்க. Under the leadership of Great Britain, a group of nations, and under the leadership of Russia, another group of nations will come there to fight the Third World War. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் ஏன் நடைபெற போகிறது? Why is the Third World War going to be fought? இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்த ஆலயம் கிடையாது. Today we can say Israelites do not have a temple of their own. ஒவ்வொரு யூதனும் எப்படியாயிலும் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துக்குரிய எல்லா பொருளையும் சேமித்து வச்சாச்சு. Every Jew has a great zeal to somehow build the temple of God and has gathered all the materials necessary to build the temple. அதை படத்தோட சார்ட்ல அடுத்த வாரத்துல பார்க்கலாம். God willing, next week we can see those with help of illustrations. ஆலயம் கட்டறதுக்காக எல்லாத்தையும் சேமித்து வச்சாச்சு. They have gathered everything required to build the temple. நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களுக்கு உலக செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்னன்னு சொன்னா இஸ்ரேல் பலஸ்தீனா பிரச்சனை. You are studying children, you will be knowing about the world history today. We can see the unsolvable problem which cannot be solved by the United Nations is the temple of God problem. இன்றைக்கு இஸ்ரேல்ல தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு ரஷ்யா தலைமையில நம்ம வாசிக்க கேட்ட இந்த நாடுகள்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரா இருக்குது.
And today we saw of the nations which are supporting Russia and coming under the leadership of Russia, they are standing against building the temple of God by the Israelites. ஆலயம் கட்ட வேண்டிய அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல ஒரு மசூதி தற்போது காணப்படுகிறது. At present there is a mosque in the place where the Israelites want to build the temple. அப்ப இந்த ஆலயம் எப்போது கட்டப்படும்? When will the temple be built? இயேசுவுடைய ரகசிய வருகை பிற்பாடு மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு தான் இந்த ஆலயம் கட்டப்படும். அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில கட்டப்படும். After the secret coming of Lord Jesus Christ, after the third world war, during the reign of Antichrist, this temple will be built. இப்ப இந்த ஆலயத்தில் உள்ள பொருள்களை இஸ்ரேல் தேசம் சேமித்து வைத்திருக்கிற, அதான் 13ஆம் வசனத்துல படித்தோம், இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் எதற்காக நடைபெற போகுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுவதற்காக சேமித்து வைத்த பொன்னு வெள்ளி, இன்னும் பலி செலுத்துறதுக்கு மிருகங்கள், சிவப்பு கிடாரி எல்லாம் சேமித்து வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய வஸ்திரங்கள் எல்லாம் தயாரிச்சு வச்சுட்டாங்க. And the reason for the third world war to be fought is that now to build the temple of God, Israelites have gathered everything, the necessary gold and silver, and also the cattle, that is, for example, the red heifer that was necessary for the sacrifice. That is everything needed for the temple. இப்ப இதை அபகரிக்கிறதுக்காக தான் ரஷ்யா தலைமையில ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேல் மலைக்கு வரும். And under the leadership of Russia, a group of nations will come to the mountains of Israel to plunder all these. அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக கிரேட் பிரிட்டன் தலைமையில அமெரிக்கா உட்பட ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக வரும். Under the leadership of Great Britain, including America, all English-speaking nations will come to support Israel. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம் சமயம் இல்லை. 39ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க கர்த்தர் ரஷ்யாவை பார்த்து சொல்றாரு, உன்னை வந்து இஸ்ரேல் மலையில நான் விழப்பண்ணுவேன். In Ezekiel chapter 39, the first 4 verses, we see the Lord speaks to Russia saying, I will make you fall in the mountains of Israel. 4ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. Read verse 4 alone. ஆனா வீட்ல போய் முதல் 4 வசனத்தை படித்துக் கொள்ளுங்க. But go home and read all the 4 verses. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். Thou shalt fall upon the mountains of Israel, thou and all thy bands, and the people that is with thee. I will give thee unto the ravenous birds of every sort, unto the beast of the field to be devoured. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துல யார் ஜெயிப்பா, யார் தோல்வி அடைவாங்கறத கர்த்தர் இங்கே தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிறார். Here the Lord has prophesied who will be victorious in the third world war and who will be defeated in the third world war. ரஷ்யா தோல்வி அடையும். Russia will face defeat. கிரேட் பிரிட்டன் ஜெயிக்கும். Great Britain will win. அதான் இனிமேல் எழும்ப போகிற ரோம சாம்ராஜ்யம். That is the Roman Empire that will once again rise to power. இப்போ ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். Now we are going to look into one matter. முதலாம் உலக மகா யுத்தம் முடிந்தபோது, after the end of the first world war, ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. there was a peace league. அதுக்கு பேர் லீக் ஆஃப் நேஷன்ஸ். It's called the League of Nations. 1919ஆம் ஆண்டு முதல் 1920 இந்த நாட்கள்ல இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. In the years 1919 to 1920, this League of Nations was established. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய முதல் மீட்டிங் வந்து லண்டன்ல ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1920ஆம் வருஷம் நடந்தது. On January 10th, 1920, the first meeting of this League of Nations took place in London. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவுக்கு 1920ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாற்றப்பட்டது. In November 1920, the headquarters of this League of Nations moved to Geneva. இது ஒரு சமாதான அமைப்பு. This is a peace organization. ஏன்னா முதலாம் உலக மகா யுத்தத்துல अनेகர் மரித்து போனாங்க. For in the first world war many people perished. அதனால இந்த சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. So this peace league was organized. ரெண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் வந்தால் இவங்க போய் சமாதானம் பேசுவாங்க. Suppose there is a war or a conflict between two nations, they will go and interfere. அப்ப கொஞ்ச நாள் கழித்து அந்த சமாதான அமைப்பானது தன்னுடைய பலத்தை இழந்தது. And within a short time, the League of Nations lost its strength. அதுக்கு அப்புறம் இரண்டாம் உலக மகா யுத்தம் வந்தது. And later came the Second World War. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடும் மறுபடியும் ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. After the end of the Second World War, once again a peace league was established. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலும் அந்த சமாதான அமைப்பு இருக்குது. அது ஐக்கிய நாடுகள் சபை.
Even today, nowadays we have that League of Peace, that is the United Nations Organization. ஐக்கிய நாடுகள் சபை United Nations Organization. 1945ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. It was established in 1945. இன்றைக்கு 192 நாட்டுக்கும் அதிகமான நாடுகள் அதுல மெம்பரா இருக்காங்க. Today more than 192 nations are members in it. இதுபோல like this, இப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை சொல்றத எந்த நாடுமே கேட்கறது இல்ல. At present no nation gives heed to what the United Nations speaks. இப்ப நமக்கு பக்கத்துல நாடு இலங்கை. Now our neighbor is Sri Lanka. இந்த இலங்கை ஒரு குட்டி நாடு, தமிழ்நாடை விட சின்ன நாடு. Sri Lanka is tinier than Tamil Nadu. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை சொல்றது இந்த குட்டி நாடு கேட்கறது இல்ல. But this tiny nation does not give heed to the dictates of the United Nations. அப்ப வெகு சீக்கிரத்துல ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. Very soon the third world war will break out. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு after the third world war ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட போகிறது. Once again a peace organization will be established. அதுக்கு இப்பே பேர் வச்சிட்டாங்க. Now itself they have given a name for that. Brussels Treaty Powers. Brussels Treaty Powers. இப்பே அந்த சமாதான அமைப்புக்கு யூரோப்ல பேர் வைத்து காத்திருக்காங்க. Now itself they have given a name for that and are waiting for it. இந்த சமாதான அமைப்பு எதை காட்டுதுன்னு சொன்னா மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஜெயமெடுத்த அந்த கிரேட் பிரிட்டன் தலைமையில் உள்ள நாடுகளும் தோல்வியடைந்த ரஷ்யா தலைமையில் உள்ள நாடுகளும் ரெண்டு சேர்ந்து ஒரே சரீரமாக மாற போறாங்க. And after the third world war, the side which overcame or won the war, that is Great Britain and its allies, along with the side that lost, that is Russia and its allies, will come together and form one single body. இப்ப யோவான் கண்ட தரிசனத்துக்கு திரும்புவோம். Now let's once again come to the vision seen by John. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல Revelation chapter 13 verse 2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. And the beast which I saw was like unto a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth as the mouth of a lion, and the dragon gave him his power and his seat and great authority. அதாவது யோவான் தரிசனத்துல இந்த மிருகத்தை பார்க்கிறார். John saw this beast in his vision. அது பார்வைக்கு சிறுத்தையை போல இருந்தது. It looked like a leopard. அடுத்ததுடைய கால்கள் கரடியின் கால்களாக இருந்தது. And its feet were as the feet of a bear. அதன் வாய் சிங்கத்தின் வாயா இருந்தது. Mouth as the mouth of a lion. காட்டு மிருகங்கள்ல இந்த மூன்று மிருகத்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஐக்கியமாவே இருக்காது. Out of the wild beasts we can say these three beasts will never come together. ஒரு சிங்கம், ஒரு கரடி, ஒரு சிறுத்தை ஒருபோதும் ஐக்கியமா ஒன்றா இருக்க முடியாது. A lion, a bear and a leopard can never live in unity. இது எதை காட்டுகிறது? What does this show? சிங்கம், சிறுத்தை, கரடி இது ஒவ்வொன்றும் சில வல்லரசு நாடுகளை காட்டுகிறது. Lion, leopard and bear shows the superpowers. இப்ப பாருங்க, சிங்கம் lion இன்றைக்கு கிரேட் பிரிட்டன்லயும் இன்னும் பல்வேறு அரபு நாடுகளிலும் சிங்கம் தேசிய விலங்காக இருக்கிறது. And for Great Britain and for some Arabian countries, lion is a national animal. எந்தெந்த நாடுகள்ல சிங்கம் தேசிய விலங்கா இருக்குது என்று இந்த சார்ட்ல பார்க்கிறோம். In this chart we can see the nations which has lion as its national animal. இப்ப நம்முடைய பிரசன்ட்ல இப்ப நம்முடைய நாட்கள்ல இதெல்லாம் தேசிய விலங்கா இருக்கிறது. And at present during our days they have lion as a national animal. அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல they are the European nations. Belgium, Bulgaria, Netherlands, Sweden, Luxembourg, United Kingdom. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் தான் தேசிய விலங்கு. All these lands have lion as a national animal. இதுல பல நாடுகள்ல சில வருஷங்களுக்கு முன்பாக தான் இந்த மிருகம் தேசிய மிருகமா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. And out of these certain nations announced lion as a national animal only recently. அடுத்து யோவான் கண்ட தரிசனத்துல கரடியை போன்ற கால்கள். And next in the vision that John saw, the beast had feet like that of a bear. கால்கள் கரடியை போல தான இருந்தது. And the feet of a bear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப கரடி எந்தெந்த நாட்டுல தேசிய விலங்கா இருக்குதுன்னு நாம பாக்கும்போது, now when we see as to the nations which has bear as a national animal, சைனாவுடைய தேசிய விலங்கு கரடி. And the national animal of China is bear. ரஷ்யாவுடைய தேசிய விலங்கு கரடி. And the national animal of Russia is bear. அடுத்தபடியாக சிறுத்தை.
Next is leopard. சிறுத்தை இப்ப எந்தெந்த நாடுகள்லாம் தேசிய விலங்கா இருக்குன்னு இங்க பாக்குறோம். Now we also see the nations which has leopard as a national animal. நம்ம பார்த்தோம் ஏமன் நாடு, எசேக்கியேல வாசித்தோம் இல்லையா, அந்த ஏமன் நாட்டுல அந்த சிறுத்தை தான் இப்ப தேசிய விலங்கு. We read about the nation Yemen in Ezekiel, that Yemen has leopard as its national animal. 2008 வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி தான் இத தேசிய விலங்காக அறிமுகப்படுத்தினாங்க. On April 29th, 2008, it declared leopard as its national animal. இன்னும் சில நாடுகள்ல சிறுத்தை தேசிய விலங்காக காணப்படுகிறது. And leopard is a national animal of some more nations too. அப்ப யோவான் கண்ட தரிசனத்தின் அர்த்தம் என்னன்னு சொன்னால், the meaning of the vision that John saw is, சிங்கம் என்பது ஐரோப்பிய நாடுகளை காட்டுகிறது. Lion shows European nations. ஏன்னா அவங்க தான் மூன்றாம் உலக மகாயுத்தத்துல ஜெயிக்க போறாங்க. For they are going to win the third world war. கர்த்தர் அதை தெளிவா எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். The Lord has very clearly stated that in Ezekiel chapter 39. ரஷ்யா தோல்வியடைய போகிறது. Russia will face defeat. அதான் கரடி. That is the bear. அப்ப ஜெயம் எடுத்த கிரேட் பிரிட்டன் தலைமையில் உள்ள நாடுகளும், therefore all the nations who come under the leadership of Great Britain who wins the war, தோல்வி அடைந்த ரஷ்யா தலைமையில் உள்ள நாடுகளும், and nations which come under the leadership of Russia which has faced a defeat, மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து, முழு உலகத்தில் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரே சரீரமாக மாற போறாங்க. and all the other nations of this whole world will come together and form one body. பாருங்க, கிறிஸ்து என்னெல்லாம் செய்றாரோ அதெல்லாம் அந்திகிறிஸ்து செய்றான். Whatever Christ does will Antichrist also do. இப்ப எல்லா ஜனங்களையும் கிறிஸ்து என்ன செய்கிறார்? சரீரமாகிய சபையாய் ஒரே சரீரமா மாற்றுகிறார். Christ brings all the people as one body, the church. அபிஷேகத்தின் மூலமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறபடி, அபிஷேகத்தின் மூலமாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஒரே சரீரமாக இயேசு மாற்றி, யாரெல்லாம் அந்த சரீரமாகிய சபையா மாறி இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். According to 1 Corinthians chapter 12, Lord Jesus Christ by his spirit are going to bring everybody as his body, the church, and those who are found as members in that church or his body alone will be caught up in the secret coming of Jesus. 1 கொரிந்தியர் 12:13 அதை படிக்கிறோம். We read that in 1 Corinthians chapter 12 verse 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. ஜாதி வித்தியாசம் இல்லாமல், பாஷை வித்தியாசம் இல்லாமல், இன்னும் எந்த வித்தியாசம், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், எந்த வித்தியாசமும் இல்லாம அபிஷேகத்தின் மூலமாக தேவ ஜனங்களை இயேசு ஒரே சரீரமாய் மாற்றி அந்த சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்க போகிறார். Without any communal feelings, without any linguistic feelings, and without seeing whether they are rich or poor, great or small, but everybody by the Spirit he is going to bring as his own body. அதே காரியத்தை தான் அந்திகிறிஸ்து செய்றான். Antichrist also will do the same thing. முழு உலகத்தில் உள்ள ரஷ்யாவில் உள்ள ஜனங்கள், சைனாவில் உள்ள ஜனங்கள், ஐரோப்பாவில் உள்ள ஜனங்கள், மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு முழு உலகத்துள்ள ஜனங்களையும் ஒரே சரீரமாக, அதான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோவான் கண்ட மிருகம். And people from China, people from Russia, people from Great Britain, and also people from throughout the world, he will bring them together as one body. We read that in Revelation chapter 13 verse 2. அந்த மிருகம் பார்வைக்கு சிறுத்தையை போல் இருந்தது. That beast was like unto a leopard. அதனுடைய வாய் சிங்கத்தை போல் இருந்தது. And its mouth like a lion. கால்கள் கரடியை போல் இருந்தது. Feet like the feet of a bear. அப்ப பல்வேறு நிலவரத்துல ஒருவருக்கொருவர் ஒட்டாத அந்த ராஜாக்களையும் அந்த ராஜ்யங்களையும் ஒரே சரீரமாக அந்திகிறிஸ்து மாற்ற போகிறான். People from various positions or conditions, those who are not able to mingle together, Antichrist will bring them together. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் நம்முடைய நாட்கள்ல இது நிறைவேறி வருகிறது. Now whatever we have seen are getting fulfilled during our days. யோவான் தரிசனம் கண்டபோது இதெல்லாம் இல்ல. When John saw the vision, all these were not there. எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And prophet Ezekiel also has prophesied. இயேசுவின் ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே, as soon as the church is being taken in the secret coming of Lord Jesus, 2 யுத்தம் நடக்கும். There will be 2 wars fought.
முதல் யுத்தம் வானத்துல நடைபெறும். The first war will take place in the sky. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வலு சர்ப்பம் இந்த பிசாசு எங்க இருக்கிறான்னு சொன்னா வானத்துல இருந்து கிரியை செய்றான். Dragon, the devil, is in heavenly places working. முழு உலகத்தையும் தேவ ஜனங்களையும் உலக ஜனங்களையும் வானத்திலிருந்து தான் இந்த பிசாசு மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். This devil staying in heavenly places is deceiving the whole world, including the people of God. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். The book of Revelation chapter 12 verses 7 to 9. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And there was war in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels, and prevailed not, neither was their place found any more in heaven. And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. In verse 5 we see that the church is being caught up. அதுக்கு பிற்பாடு வானத்துல ஒரு யுத்தம். After that there is a war in heaven. ஒரு பக்கம் வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும். On one side is the dragon and his angels. அந்த வலு சர்ப்பம் தான் பிசாசு. அவனுக்கு பல பேர், அதுல ஒரு பேர் தான் வலு சர்ப்பம். And that dragon is the devil. He's got many names. அவனுடைய பேரெல்லாம் இதுல படிக்கிறோம். We read of his names there in the 9ஆம் வசனத்துல. In verse 9. பிசாசு என்றும் and he's called the devil, சாத்தான் என்றும் Satan, சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். and that's been the great dragon, which is also the old serpent. அப்ப சாத்தான், பிசாசு, பழைய பாம்பு, வலு சர்ப்பம். Therefore devil, Satan, old serpent and great dragon. இதெல்லாம் ஒரே ஆளு, பல பேர். It's the same person with many names. அப்ப ஒரு பக்கம் சாத்தானும் அவனுடைய தூதர்களும், on one side Satan and his angels, மறுபக்கம் மிகாவேலும் கர்த்தருடைய தூதர்களும், on the other side Michael and the angels of God. வானத்துல ஒரு யுத்தம் நடக்கும். There will be a war in the sky. அதுல வலு சர்ப்பம் தோல்வி அடைந்து விடுகிறது. And dragon will be defeated in that war. தோல்வி அடைந்த உடனேவும் அந்த வலு சர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்று வாசித்தோம். And as soon as they are defeated, dragon and his angels will be cast into the earth. That's what we read. வானத்துல யுத்தம் நடக்கிற அதே வேளையில பூமியில ஒரு யுத்தம் நடக்கும். At the same time, when a war is being fought in heaven, there will be a war fought in this earth. அதான் மூன்றாம் உலக மகா யுத்தம். That is the third world war. ஜான் ஜாஃப்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இப்படி பேட்டி கொடுத்திருக்கிறார். An American nuclear scientist by name John Huffman has given an interview like this. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, முதலாம் உலக மகா யுத்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் நடந்தது. He said the first world war was fought for some years. இரண்டாம் உலக மகா யுத்தமும் சில வருஷங்கள் நடந்தது. The second world war too took some years. ஆனா மூன்றாம் உலக மகா யுத்தம் சில மணி நேரங்களுக்குள்ள முடியும். But the third world war will be a matter of hours. காரணம் என்னன்னு கேட்டா, யுரேனியத்தை கொண்டு எல்லா வல்லரசு நாடுகளும், இந்தியா முதற்கொண்டு எல்லா வல்லரசு நாடுகளும் பெரிய பெரிய அணுகுண்டுகள்னா முழு உலகத்தை அழிக்கக்கூடிய இந்த மொத்த பூமியையும் 35 முறை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு பாம்ஸ் இன்றைக்கு எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குதாம். The reason is almost all nations, particularly superpowers and lands like India too, have prepared bombs made out of uranium, and by those bombs it is said that they can burn up this world 35 times. இப்ப கவனிங்க, மேல ஒரு யுத்தம் நடந்து வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் பூமியில தள்ளப்பட்டாங்க. Now listen carefully, there is a war in heaven. Their dragon and its angels will be cast down to the earth after they are defeated. இந்த பூமியில நடந்த யுத்தத்துல கிரேட் பிரிட்டன் தலைமையில ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. And in the war that is being fought in this world, Great Britain will emerge as the winners, and there will be a peace organization established. அவங்க தான் மூன்றாம் உலக மகா யுத்தத்துல ஜெயிச்சவங்க. They have overcome or won the third world war. இந்த பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் என்ன செய்யுது? What does the dragon that has been cast to the earth do? அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம் தான் அந்த சமாதான அமைப்பு. That beast which rose up from the sea is the peace organization. அந்த சிறுத்தையை போன்ற உருவம்,
which was like unto a leopard, கரடியை போன்ற கால்கள், which had feet like the feet of a bear, சிங்கத்தை போன்ற வாய், which had the mouth like the mouth of a lion. இது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம். This is the beast that which came out of the sea. மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கு பிற்பாடு எழும்பி வந்த சமாதான அமைப்பு, ஒரே சரீரத்தை போன்ற சமாதான அமைப்பு. That is the peace organization which is like one body which cometh after the Third World War. இப்ப பாத்தீங்கன்னா முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு வல்லமை இல்லாமல் போய்விட்டது. After the first World War, League of Nations was established, but it lost its power. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நாட்கள் அது இருக்குது. அதுக்கு இப்ப வல்லமை இல்லை. After the end of the Second World War, United Nations organization was established, which continues even till our day, but it hasn't got the power. ஒரு குட்டி ராஜ்யம் இலங்கை கூட ஐக்கிய நாடுகள் சபை சொல்றத கேக்குறது இல்ல. A tiny nation like Sri Lanka also doesn't give heed to what the United Nations says. ஆனா மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்படுத்த போகிற இந்த சமாதான அமைப்புக்கு பயங்கரமான ஒரு வல்லமை அதிகாரம் இருக்கும். But the peace organization which will be instituted after the Third World War will have great authority and power. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason? வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தபோது, when we read Revelation chapter 13 verse 2, அந்த வானத்திலிருந்து விழத்தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பமானது, the dragon which was cast from heaven, அந்த சாத்தான், that Satan, தன்னுடைய முழு பலத்தையும் with its full power, அதிகாரத்தையும் and authority, சிங்காசனத்தையும், its throne, இதற்கு கொடுக்கிறான். gives it to this person. வாசிப்போம் 2ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 13:2. Revelation chapter 13 verse 2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. And the beast which I saw was like unto a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth as the mouth of a lion, and the dragon gave him his power and his seat and great authority. பாத்தீங்களா? அப்ப இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்படுத்த போகிற இந்த சமாதான அமைப்புக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, அந்த தலைவனுக்கு முழு உலக தலைவனா வைத்து அவனுக்கு தன்னுடைய அதிகாரம், பலம், சிங்காசனம், இத வலு சர்ப்பம் பிசாசு நேரடியா கொடுக்கிறான். After the Third World War, a peace organization will be established and a world leader will be chosen for that one body, and the dragon will give his seat, power and authority to this leader. இனி இந்த அதிகாரம் கிடைத்த பிற்பாடு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்குங்கிறத இனி வரக்கூடிய நாள்ல நம்ம பார்க்கலாம். After receiving this power and authority, how will the reign of Antichrist be? We will see that in days to come. இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 3 கேரக்டரை படிக்கிறோம், 3 நபர்கள். In this book of Revelation chapter 13, we see of 3 persons. இன்னும் சொல்ல போனா நாம் 4 நபர்கள் என்றும் கூட சொல்லலாம். 4. In short, we can say also 4 persons. ஒன்னு வலு சர்ப்பம். First is the dragon. பூமியிலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம். A dragon which has been cast down to the earth. அடுத்து சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம், அது அந்திகிறிஸ்துவா மாறப்போகுது. Next the beast that riseth up from the sea, which will become Antichrist. அந்த சமாதான அமைப்பிலிருந்து ஒருத்தனை ஏற்படுத்தி அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ண போகிறது, தலைவனாக ஏற்படுத்த போகுது இந்த வலு சர்ப்பம். A peace organization will be instituted and dragon will choose one person as a leader. இது இரண்டாவது நபர். This is the second character. இனி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மற்றொரு மிருகத்தை குறித்து படிக்கிறோம். In the book of Revelation chapter 13 verse 11, we see of another beast. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. And I beheld another beast coming up out of the earth, and he had 2 horns like a lamb, and he spake as a dragon. இதுதான் கள்ள தீர்க்கதரிசியா இருக்குது. This is the false prophet. அன்றைக்கு ஒரே பிரசங்கி தான். And there will be a message முழு உலகத்துக்கும், for the whole world. ஒரு இடத்துல இருந்து கொண்டு, staying in one place. இன்றைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்திருப்ப நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. Today all of you know that technology has grown to such proportions. இப்ப பாருங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல இருந்துகிட்டு இந்தியாவுல எல்லாரோடையும் பேச முடியும். Using video conference technology, prime minister staying in one place can give a message to the whole of India. தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளோட
டெல்லியில உட்கார்ந்துகிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசலாம். Sitting in Delhi, he can speak to the officials of Tamil Nadu through video conferencing. ஏன் இப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய சொந்தக்காரங்க அமெரிக்கால இருந்தா, லண்டன்ல இருந்தா வீட்ல லேப்டாப்பை வச்சுட்டு முகத்துக்கு முகம் நேருக்கு நேரா பார்த்து என்ன செய்யலாம்? அமெரிக்கால உள்ளவங்கட்ட நீங்க வீட்ல உட்கார்ந்து மதுரையில உட்கார்ந்து பேசலாம். Why not even you yourself having a laptop at home in your house in Madurai, you can speak to your friends and relatives who are in America or London. அந்திகிறிஸ்து ஆட்சியில என்ன செய்ய போகிறான்? அவன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு எல்லா ஜனங்களுக்கும் அவன் பேசக்கூடியவனாய் இருப்பான். In the reign of Antichrist, he will be staying in one place and will be able to speak to the people throughout the world. அவன் என்ன பேசுவான்னு சொன்னா, the things that he will speak. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நான் ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு அதை மனதில் வைக்க முடியுமா, கிரகிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இன்றைக்கு இதோட முடித்துக் கொள்றேன். அடுத்த வாரத்தில் மற்ற 2 கேரக்டரை பார்க்குறோம். 15ஆம் வசனத்தில் ஒரு கேரக்டரை பார்க்குறோம். அது ரோபோ. I do not know if I tell everything today, if you will be able to retain everything in your memory. So let me tell it on another day. But I want to tell you, Revelation chapter 13 verse 15 speaks of the robot. இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்யறான்னு சொன்னா, அந்திகிறிஸ்துடைய அதே ரூபத்துல முழு உலகத்துல ஜனங்களும் ஒரு சொரூபம், ஒரு சிலை செய்யணும்னு சொல்றான். The false prophet instructs to make an image, a replica of Antichrist. இன்றைக்கு மதுரையில வந்து ராஜீவ் காந்தி சிலை இருக்கலாம். Today in Madurai we can see the statue of Rajiv Gandhi. காந்தி சிலை இருக்கலாம். The statue of Gandhiji. உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கும் கருணாநிதிக்கெல்லாம் கூட சிலை இருக்குது சில இடத்துல. And at places we can see the statues of leaders who are still alive like Karunanidhi. இப்போ உயிரோடு இருக்கிற தலைவருக்கு ஒரு சிலை வைத்திருந்தால், suppose there is a statue of a live leader installed. உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது, when Mayavati was the chief minister of Uttar Pradesh, ஏராளமான இடங்கள்ல அவங்க சிலை வைக்கப்பட்டது. her statue was installed in many places. சுப்ரீம் கோர்ட் கூட அதை கண்டித்தது. And Supreme Court also abused it. அதுபோல அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில முழு உலகத்திலும் அவனுடைய அதே ரூபத்தில் சிலை வைக்கப்படும். Similarly, during the reign of Antichrist, a replica, that is statue of Antichrist, will be found throughout the whole world. அதைத்தான் இந்த இரண்டாம் மிருகம் முழு உலக ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறது. And that is what the second beast commands to the people of the whole world. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 13-14 வசனங்களை வாசிங்க. In the book of Revelation chapter 13 verses 13 and 14 we read. 12 முதல் வாசிங்க. From verses from 12 onwards. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் மாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he exerciseth all the power of the first beast before him, and causeth the earth and them which dwell therein to worship the first beast, whose deadly wound was healed. And he doeth great wonders, so that he maketh fire come down from heaven on the earth in the sight of men, and deceiveth them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast, saying to them that dwell on the earth, that they should make an image to the beast which had the wound by a sword and did live. இந்த இரண்டாம் மிருகம் என்ன செஞ்சதுன்னு சொன்னா, முதலாம் மிருகத்தை பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் வணங்கும்படி செய்தது. The second beast made the people of the whole world to worship the first beast. அத 12ஆம் வசனத்துல படிக்கிறோம். We read that in verse 12. முதலாம் மிருகம்னா அந்திகிறிஸ்துவை இந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் வணங்கும்படி செய்தான். That is, this false prophet will make the people of the whole world to worship Antichrist. 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இந்த கள்ள தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வரப்படக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்வான். In verse 13 it is written, the false prophet doeth great wonders, so that he maketh fire come down from heaven. ஜனங்களை பயமுறுத்துவான். He will threaten the people. முழு உலக ஜனங்களும் அந்த கள்ள தீர்க்கதரிசி நடப்பிக்கிற அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து பயந்து அவன் சொல்றபடி அந்திகிறிஸ்துவை வணங்குவாங்க. The people of the whole world will be terrified on seeing the signs and wonders performed by this false prophet, and will automatically worship Antichrist, which has been commanded by him.
அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read verse 14, இந்த கள்ள தீர்க்கதரிசி அந்திக்கிறிஸ்துடைய அதே ரூபத்துல ஒரு சொரூபம் செய்யும்படியாக சொல்லுவான். he will ask them to make an image of Antichrist exactly like him. பூமியின் குடிகள் எல்லாரும் கட்டளையிடுவான். He will command all the people on this earth. அந்த சொரூபம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில ஐகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The term image has a Greek term called icon. ஐகான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, The meaning of icon is, முதல் அர்த்தம் resemblance. the first meaning is resemblance. அதாவது அந்திக்கிறிஸ்துடைய அதே ரூபம். That is, he will exactly resemble Antichrist. ராஜீவ் காந்தியுடைய அதே ரூபத்தில் ஒரு சிலை, எம்ஜிஆருடைய அதே ரூபத்தில் ஒரு சிலை. The statue of Rajiv Gandhi will resemble Rajiv Gandhi exactly, and the statue of MGR will resemble MGR exactly. சில சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில எம்ஜிஆர் போல தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே எம்ஜிஆரை பார்த்த மாதிரியே இருக்கும். Certain statues of MGR we can see with a hat or a cap on his head and also dark glasses. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகைகள் உலக அழகிகளுக்கு என்ன செய்றாங்க, மெழுகு சிலை அதே ரூபத்தில் செய்றாங்க. In foreign countries we can see wax models of cine stars and world beauties. அதுபோல இந்த அந்திக்கிறிஸ்துடைய அதே ரூபத்தில், அதான் ரெசம்பிளன்ஸ், தோற்றத்தில் ஒற்றுமை, அதே ரூபத்தில் ஒரு சிலை. ஒரு சிலை இல்ல, எல்லா இடத்துல முழு உலகத்திலும் மதுரை பட்டணத்தில் அநேக இடத்துல இந்த ஆரப்பாளையத்துல இருக்கும். Statues of the image of Antichrist which exactly replicates Antichrist will be found all over the world, including this Arapalayam also. இன்றைக்குள்ள சிலை வைத்த இடத்துல அப்படியே இருக்கும், அது நடக்காது, பேசாது, பார்க்காது. The statues which have been erected today will be in the place where it has been erected. It cannot see, it cannot speak or cannot walk. ஆனா அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில அவன் ரூபத்தில் முழு உலகத்திலும் காணப்படுகிற சிலையானது காணக்கூடியதாக, பேசக்கூடியதாக, நடக்கக்கூடியதாக, யாரெல்லாம் அந்திக்கிறிஸ்துவ வணங்களையோ அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள இந்த சொரூபத்தை வணங்களையோ அவர்களை தேடி சென்று கொலை செய்யுமா. But the statues which are found during the days of Antichrist will be able to see, will be able to speak, will be able to move from place to place, and also to kill people who do not worship Antichrist and his image. 15ஆம் வசனத்துல அப்படி படிக்கிறோம். We read that in verse 15. அப்ப சொரூபம் என்கிற வார்த்தைக்கு, ஐகான் என்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் ரெப்ரசன்டேஷன். The second meaning for the term icon is representation. அதாவது அந்திக்கிறிஸ்துவுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்துல முழு உலகத்திலும் இது ஒரு மனிதனை போல நடமாடி கொண்டிருக்கும். That is, it will be representing Antichrist throughout the world, moving here and there like a human being. 15ஆம் வசனத்துல படிக்கிறோம், அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக இருக்கும். In verse 15 we read that the image of the beast could speak. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக இருக்கும். And also able to kill as many as would not worship the image of the beast. அடுத்து தொடர்ந்துள்ள வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சொரூபம் என்னெல்லாம் செய்யும்னு அடுத்துள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. In the following verses we can see the things that can be done by that image. அதை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். We can see that next week. இப்போ இந்த சொரூபத்தை குறித்து பார்க்கும்போது, now when we look about this image, விஞ்ஞானம் இப்ப நம்முடைய நாட்கள்ல அபரிதமா வளர்ந்திருக்குது. Today science has grown very fast. ஒரு 70 வருடங்களுக்கு முன்பாக, some 70 years ago, ஒரு சயின்டிஸ்ட் கேட்டாராம். a scientist asked, ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி இந்த வசனத்தை குறித்து சொன்னபோது, when the Christian scientist quoted this verse, அது எப்படி ஒரு சொரூபம், ஒரு சிலை நடக்கும்? how can an image or a statue walk? ஒரு சிலை எப்படி பேசும்? How can a statue speak? ஒரு சிலை எப்படி பார்க்கும்? How can a statue see? ஒரு சிலை எப்படி கொலை செய்யும்? How can a statue kill? கேள்வி கேட்கப்பட்டது. Questions were asked like this. ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல, but during our days today, என்னுடைய இடதுகை பக்கத்துல ஒரு கடைசில ஒரு சார்ட்டை பார்க்கறீங்க. you can see the final chart on my left hand. ஒசாகா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தன்னுடைய அதே ரூபத்துல ஒரு ரோபோ செஞ்சிருக்கார். ரெண்டு பேருடைய படத்தை அங்க பார்க்கிறோம். A professor from Osaka University has made a robot exactly his replica, and we can see the photo of that professor and his replica side by side. உங்களுக்கு சரியா தெரியலனா கூட்டம் முடிச்சு பாத்துக்கங்க. If you are not able to see it clearly, at the end of the meeting you can go and have a closer look. ரெண்டு பேரும் தோள் மேல தோள் கை போட்டு நிக்கறாங்க. They were having their hands on the shoulders and standing together. இதுல ரோபோ யாரு அல்லது எந்திர மனுஷன் யாரு, உண்மையான மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். It will be very difficult for us to find out the true person and his robot. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, now what has he done? அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும், அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் அவருக்கு பதிலாக இப்ப இந்த ரோபோ வச்சு செஞ்சிட்டு இருக்கார்.
Now all the works concerning his research, whatever he does, he makes this robot to do it now. இது சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் கண்டுபிடித்தது. This is a robot that he found out certain years ago. ஆனா ரீசன்ட்டாக சில மாதங்களுக்கு முன்பாக அவர் மற்றொரு இந்த ரோபோல ஒரு அட்வான்ஸ் அனுபவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். But recently, some months ago, he has found out an advanced robo. அநேக ஆராய்ச்சியாளர்களை அழைத்து ஒரு மீட்டிங் வைத்து இந்த ரோபோவை அதுல காமித்தார். He invited many research scholars and had a meeting and presented this robo before them. இதுக்கு பேரு டெலி பிரசன்ஸ் ரோபோ. It is called the telepresence robot. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, now what does he say? இப்போ இவருடைய ரூபத்தில் இருக்கிற அந்த ரோபோவானது, this robo which is his replica, அவர் நினைத்தார்னா ஏன் ரூபத்திலே மாத்தலாம், ஒரு சகோதரி ஒரு பெண்ணுடைய ரூபத்திலே மாத்தலாம், யாருடைய ரூபத்திலையும் மாத்த முடியும். If he wants, he can convert that robo into my figure or the figure of a lady or the figure of anyone he desires. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ருமேனியா தேசத்துல சிறை கைதிகளை இந்த ரோபோவை வச்சு தான் சித்திரவதை பண்றாங்க. Today in the land of Romania, they are using robots to torture criminals who are in prison. இந்த ரோபோ பேசும். This robot can speak. இந்த ரோபோ நடக்கும். This robot can walk. இந்த ரோபோ ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. Today it's grown so much, this robot can kill a person. அப்ப பாருங்க, யோவான் தரிசனத்தை கண்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. It's been so many years since John saw the vision. அன்றைக்கு இந்த ரோபோ இல்ல. Those days these robots were not there. இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல அந்த ரோபோ வந்தாச்சு. Today in our days robots have come. ஒசாகா பல்கலைக்கழகத்துல அவருடைய பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேராசிரியர் தன்னுடைய அதே ரூபத்துல ஒரு ரோபோ செய்திருக்கிறார். இவர் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அந்த ரோபோ இப்ப செய்து கொண்டிருக்கிறது. This professor who belongs to Osaka University has created a robot exactly his replica, and this robot is able to perform all the things that this professor does. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம படித்து பார்த்தால் இந்த ரோபோ இனிமேல் என்னெல்லாம் செய்ய போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். In the book of Revelation chapter 13 verse 16 and other verses also we can see all the things that this robot can do, and in days to come we can meditate all those. அதனால அந்திக்கு சூரிய ஆட்சிக்கு இந்த முழு உலகமும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. Therefore this whole world is gearing up for the Antichrist reign. டெக்னாலஜி வளர as technology is growing, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயந்து நடுங்க வேண்டும். we people of God should fear and tremble. ஏன்னா இயேசுவுடைய வருகை மிக மிக சமீபம். For the coming of Jesus is very very near. அந்திக்கு சூரிய ஆட்சி வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. Very soon Antichrist reign will begin. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்லாம் நிறைவேறி வருகிறது. All the prophecies prophesied in the scripture are getting fulfilled. இன்றைக்கு வல்லரசு நாடுகள் சொல்றாங்க, எந்த நேரத்திலையும் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரலாம். Today the superpowers say at any moment the third world war may begin. அமெரிக்க அதிபர் சொல்லும்போது எந்த நேரத்திலும் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரலாம். American president says world war may break out any time. அப்ப இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். But right before the third world war will be the secret coming of Lord Jesus. இயேசுவின் ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே வானத்துல ஒரு யுத்தம், பூமியில ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தம். As soon as the church is being caught up in the secret coming of Lord Jesus Christ, there will be two wars fought, one in heaven and the other on the earth. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய பாம்ஸ் கூட தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல. And the bombs that will be used in the third world war also has been prophesied, which is written in Ezekiel chapter 39. அது அடுத்த வாரத்துல படத்தோட அந்த பாம்ஸ் படத்தோட நம்ம பார்க்கலாம். Next week we can see those bombs with the help of illustrations. இப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? Now what are we to do? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? We as children of God, what ought we to do? வாலிபர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? What should you as youths do? நீங்க படிக்கிற இடத்துல உலகத்து பிள்ளைகளை போல இருக்க கூடாது. In the place where you study, you should not be like the people or the children of the world. உலகத்து பிள்ளைகளை போல ட்ரெஸ் பண்றது, உலகத்து பிள்ளைகளை போல மேக்கப் போடுறது, உலகத்து பிள்ளைகளை போல பேசுறது, நடக்கிறது, உலகத்தை அனுபவிப்பது, அப்படி உலகத்தின் வேஷத்தை போடுவது நமக்குள்ள இருக்க கூடாது. Like you speaking like the children of the world, dressing up like the children of the world, using makeup like the children of the world and abusing this world, such things should not be found in you. இப்ப நீங்க எல்லாம் சகோதரிமார்களா இருக்கிறதுனால ஒரு வாலிப பிள்ளையை குறித்து வேதத்துல காணப்பட்ட ஒரு பக்தி உள்ள வாலிப பிள்ளையை குறித்து சகோதரியை குறித்து நான் சொல்றேன். Now as you all are young sisters, let me tell you about a young godly sister out of the scripture. அவதான் எப்தாவின் மகள். She was the daughter of
Jephthah. அவ ஒரு வாலிப பெண். She was a young sister. இந்த யெப்தா ஒரு பொருத்தனை பண்றான். This Jephthah had made a vow. ஆண்டவரே ஒரு யுத்தத்துக்கு போகிறேன். Lord, I am going to fight a war. நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தால், if you give me victory, என் வீட்டு வாசற்படியில இருந்து புறப்பட்டு வருதோ அதை உங்களுக்கு கொடுப்பேன். anything, the worst thing that comes out of my house will I give to you. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். The Lord gave him a victory. ஜெயம் பெற்று சந்தோஷத்தோடு திரும்பி வர்றான். After receiving a victory, he came there with joy to his house. ஆனா யெப்தாவுக்கு ஒரு மகள், அருமையான மகள் காணப்பட்டா. But Jephthah had a blessed daughter. இப்ப தகப்பன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம், பாட்டு பாடி இருக்கலாம். After the father has come into the house, all of them could have sat together and had a family prayer. Then they could have praised the Lord and thanked the Lord. நீங்களா வீட்ல குடும்ப ஜெபத்துல உட்கார்றீங்களான்னு எனக்கு தெரியாது. I do not know if you all attend family prayers at home. உங்க வீடுகள்ல அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல உட்கார்றீங்களான்னு தெரியாது. I do not know if you do sit in the dawn praisings in your house. குடும்ப ஜெபத்துல பங்கெடுக்கிறீங்களான்னு தெரியாது. I do not know if you participate in the family prayers. உங்களுக்கு தனி ஜெபம் இருக்குதான்னு தெரியாது. I do not know if you got personal prayer. ஆனா யெப்தாவின் மகளை எடுத்துக்கொண்டால், but when we consider Jephthah's daughter, அவளுக்கு நன்றியுள்ள இருதயம். she had a grateful heart. என் தகப்பன ஆண்டவர் சத்துருக்கள் கரத்திலிருந்து பாதுகாத்தாரே. The Lord had saved my father from the hands of the enemy. நீங்கள் கூட உங்களுடைய தகப்பன் தாய் உங்களை பாதுகாக்கிறபடினால, உங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வளர்க்கறதுனால நீங்க நன்றி உள்ளவங்களாக அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா மாறணும். You too should be grateful to the Lord for the father and mother that he has given you, for they are supporting you and protecting you, so you should be thankful and pray for them. நீங்க இந்த காலுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நீங்க வாயை திறந்து பாடுறது இல்ல, கண்களை மூடி சத்தம் போட்டு ஆவியில நிறைஞ்சு தேவனை துதித்து மகிமைப்படுத்துறது இல்ல. வெட்கப்படுறீங்க. Even though you're sitting inside this hall, you're not able to sing loudly, you're not able to shut your eyes and pray up with a loud voice thanking the Lord. ஆனா யெப்தாவின் மகள் என்ன தெரியுமா செய்தாள்? But do you know what Jephthah's daughter did? தகப்பனுக்கு ஜெயம் கிடைத்த உடனேயே, as soon as she heard of the victory of her father, நடு தெருவுல, in the middle of the street, அவ தம்புருவை வாசித்துக் கொண்டு நடனம் பண்ணி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி வர்றா. she played the tambourine, danced and praised the Lord and came to meet him. கற்பனை பண்ணி பாருங்க. just imagine, ஒரு வாலிப பெண் வீட்டுக்குள்ள தகப்பன் வந்த பிற்பாடு, வீட்டுக்கு வந்த பிற்பாடு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு, குடும்பமா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ட்ரம் அடிச்சு ஆவியில நிறைஞ்சு மகிமைப்படுத்தி இருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். a young girl was she. As she knew the victory of her father, she could have waited for the father to return to his house and then could have sat as a family, could have had a family prayer, could have thanked the Lord, could have sung songs playing the drum and so on. அந்த வாலிப பெண் அது வரைக்கும் காத்திருக்கல. that young girl did not wait until then. நன்றி உள்ள இருதயம், a grateful heart. என் தகப்பனுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். the Lord had preserved the life of my father. ஒருவேளை யுத்தத்திலே என் தகப்பன் செத்து இருந்தா என் நிலவரம் என்ன இருக்கும்? had my father lost his life in the battle, what would be my state? நான் அனாதையா மாறி இருப்பேன். I would have become an orphan. கர்த்தர் தான் என் தகப்பனை பாதுகாத்தார். the Lord had protected my father. ஜெயத்தை கொடுத்தார். he gave him the victory. அதனால எந்த வெட்கமும் படாம நடு தெருவுல நடனம் பண்ணி வர்றா. without feeling shy, she danced in the middle of the street. எங்க வாசிக்கிறோம்? நியாயாதிபதிகள் 11:31-34. நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ? அதல்ல 34. மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளை, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். And Jephthah came to Mizpah unto his house, and behold, his daughter came out to meet him with timbrels and with dances, and she was his only child. Beside her he had neither son nor daughter. And it came to pass, when he saw her, that he rent his clothes and said, Alas, my daughter, thou hast brought me very low, and thou art one of them that trouble me. For I have opened my mouth unto the Lord, and I cannot go back. And she said unto him, My father, if thou hast opened thy mouth unto the Lord,
do to me according to that which hath proceeded out of their mouth, for as much as the Lord hath taken vengeance for thee of thine enemies, even of the children of Ammon. இந்த வாலிப சகோதரியுடைய விசேஷத்தை பாருங்க. Look at the speciality of this young sister. நடு தெருவுல எந்த வெட்கமும் இல்லாம தம்புரு வாசித்து நடனம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி வருகிறாள். In the middle of the street, without feeling shy, playing the timbrel, she danced and glorified God. மறுபக்கத்துல மகளை பார்த்தோன்னே எப்தாவுடைய மனது அப்படியே செத்து போச்சு. On the other side, looking at his daughter, the heart of Jephthah died. அதான் மனம் மடியவும் என்னை கலங்கவும் பண்ணுகிறாயேன்னு சொல்றான். That is why he said, you have brought me very low and you are the one who troubles me. ஏன் செத்து போச்சுன்னா இவன் பண்ண பொருத்தனை வீட்ல இருந்து புறப்பட்டு வருது எனக்கு எதிராக வர்றது எதுவோ அதை நான் பலியா கொடுப்பேன். The reason why his heart died is that because the vow that he had vowed unto the Lord was that the first thing that cometh out of my house will I offer as a sacrifice for you. இரண்டாவது எப்தாவின் மகளுடைய விசேஷம் என்ன தெரியுமா? The second speciality in Jephthah's daughter was, தகப்பனை பார்த்து சொல்றா, looking unto her father, she said, உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, my father, if thou hast opened thy mouth before the Lord thy God, உனக்கு கர்த்தர் வந்து உன் சத்துருக்கள்கிட்ட நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை உனக்கு கொடுத்தபடினால, because the Lord took vengeance for thee before thine enemies, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும்னு சொல்லி தன்னை பலியா கொடுக்கிறா. saying, do to me according to that which hath proceeded out of thy mouth, saying so she offered herself as a sacrifice. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க எப்தாவின் மகள் மரண பரியந்தம் விவாகம் பண்ணாம, இப்ப ஊழியக்கார சகோதரிகள் இருக்கிறது போல அந்த நாட்கள்ல எப்தாவின் மகள் விவாகமே பண்ணாம அவ என்ன செய்தா, அதுல குடும்பத்திலும் இல்ல, தகப்பனோடையும் இல்ல, வீட்டாரோடையும் இல்ல, தனித்து ஒரு ஊழியக்காரிய போல வாசம் பண்ணி கர்த்தருக்காக ஜீவித்து பலியாய் மாறினாளாம். Biblical scholars say that the daughter of Jephthah, until the day of her death, she did not get married. Like our sisters in our mission, she also did not stay with her family. She stayed separately and served the Lord and offered herself as a sacrifice. இந்த எப்தாவின் மகளுக்கு, தன்னுடைய ஒரே மகளை பலியா கொடுத்த எப்தாவுக்கு ஆண்டவர் பரலோகத்துல புதிய வானம் தான் கொடுக்க போறார். And God is going to give only new heavens for this Jephthah as a reward for giving his only daughter as a sacrifice. ஆனா வாலிப சகோதரிகளாகிய நீங்க உங்கள சிலர் புதிய எருசலேமாக, உங்களில் சிலர் சீயோனாக மாற போறீங்க. But you young sisters, certain among you are going to become New Jerusalem and some others are going to become Zion. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Take a decision today. முதல் அனுபவம், இனி நான் என்னுடைய குடும்ப ஜெபத்துல பங்கெடுப்பேன், அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிப்பேன். The first experience is that hereafter I will participate in the family prayer and will rise up early in the morning to attend dawn praisings. எதுக்கான கர்த்தர் உங்களுடைய தகப்பன் தாயை பாதுகாக்கிறார். The reason is that the Lord has preserved your father and mother. பாருங்க, நம்ம தாய்மார் என்ன செய்றாங்க, சிலிண்டர்ல வீட்டுல வந்து சிலிண்டர்ல ஒர்க் பண்றாங்க. சில இடத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல சிலிண்டர் வெடிச்சு, சென்னையில சில இடங்கள் எல்லாம் சிலிண்டர் வெடிச்சு அந்த அபார்ட்மெண்ட் என்ன செஞ்சிருக்குது, அந்த வீடே வந்து சிதறி இருக்குது அப்படியே. And the mothers are cooking using gas cylinders. We read in the dailies in Chennai, in certain places, the cylinder exploded and the house itself came to shambles. தகப்பன்மார் என்ன செய்றாங்க, 2 வீலர்ல 4 வீலர்ல தினந்தோறும் பிரயாணம் பண்ணி போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு கொண்டு வர்றாங்க. Fathers go in 2 wheelers and 4 wheelers to their place of work, and with much labor they are earning money for you. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்து இந்த உலகத்துல பார்க்கும்போது, every day we come across so many accidents in the world. ஒரு நாள் வெளியே போயிட்டு சுகமா ஜீவனோட திரும்பி வர்றது பெரிய விஷயம். It's a great thing for us to go out and come back alive and healthy every day. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளோட எத்தனை பேர் வாகன விபத்துக்குள்ளாய் மாறி மரண படுக்கையில இப்ப கிடக்குறாங்க. Even today our believers also have got involved in accidents and some are in death bed even today. ஒரு 2 வீலர்ல போகும்போது ஒரு விபத்து நடந்தால் போதும். And if you meet with an accident in a 2 wheeler also is enough. இல்ல நீங்க நடந்து போகும்போது ஒரு வண்டி வந்து நம்ம மேல மோதினா போதும். Suppose you go walking and some vehicle comes and dashes against you. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? What does the Lord do? உங்களுடைய தகப்பனையும் தாயையும் பாதுகாக்கிறார். He is protecting your father and mother. இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவங்க தான் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. Today they are meeting all your needs. தங்களுடைய கஷ்டத்தை, தங்களுடைய இயலாமையை, தங்களுடைய வறுமையை அவங்க உங்ககிட்ட காமிக்கிறது இல்ல. They do not show their difficulties, their inability and also their poverty to you. நீங்க ஆசைப்பட்டது, நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் தங்களுக்கு முடியாவிட்டாலும் எப்படியாயிலும் உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறாங்க. Whatever you like and whatever you ask for, even though they are not able to afford it, they get it for you.
உங்களை படிக்க வைக்கிறதுக்கு காலேஜில் சேர்க்கறதுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு சில வேளை வருமானம் இல்லாவிட்டாலும் பணம் இல்லாவிட்டாலும் கடனை வாங்கியாவது கொண்டு போய் உங்களை சேர்க்கறாங்க. For you to educate you, in case they have to pay donations also, suppose they are not well off also, they are borrowing money and making you to study. அதனால உங்க தகப்பனுக்காக தாய்க்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான சுகபலன் ஆரோக்கியத்துக்காக நீங்க நல்லா ஜெபித்து, நீங்க எப்தா மகளை போல நடு ரோட்ல போய் ஆட வேண்டாம், நடனம் பண்ண வேண்டாம், தம்புரு வாசிக்க வேண்டாம், வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, கைகளை தட்டுங்க. இதுதான் கைத்தாளங்கள் படிக்கிறோம் சங்கீதத்தில் கைத்தாளங்களோடு, இதுதான் கைத்தாளம். நல்ல கைகளை தட்டி, கூட்டங்களுக்கு வந்த கைகளை தட்டி, இந்த கூட்டம் இப்போ முடிய போகுது, நல்ல கைகளை தட்டி நன்றினாலும் நிரம்பி பாடணும். And you needn't be like Jephthah's daughter coming to the middle of the street to dance, to play the timbrel and to thank the Lord. But at home, you have to thank the Lord, clapping your hands loudly and singing and praising the Lord for the father and mother is given you. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. There is going to be great disaster in this world. அதை விஞ்ஞான ரீதியாக இனி வரக்கூடிய நாள்ல ஒவ்வொரு வாரமும் பார்க்கலாம். In the following weeks we can see that with scientific proof. ஆனா நாம் எப்படியாவது வரியில போணும். But somehow we have to be caught up in his coming. அதற்கு சில தகுதிகள் நமக்கு வேணும். And for that we need certain eligibilities. அந்த தகுதிகள் என்னங்கறத தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்க்க போறோம். And on Sunday mornings we are going to look into those eligibilities. இந்த மிருகத்தினுடைய ஒவ்வொரு தலையை குறித்து, அந்த ராஜ்யங்களை குறித்து புதன்கிழமை பார்க்க போறோம். About every head of this beast, about those empires, we are going to meditate on Wednesday Bible studies. ஆகவே நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Therefore for some time let's all close our eyes. நீங்க உலகத்து பிள்ளைகளை போல இருக்க கூடாது. You should not be like the people or children of this world. எப்தாவின் மகளை பார்க்கலும் ஒரு மேன்மையான ஒரு ஜீவியம், ஒரு நன்றி உள்ள இருதயம், ஜெபிக்கிற இருதயம், துதிக்கிற இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. Everybody needs an excellent life than that of the daughter of Jephthah, a life by which we are able to pray, we are able to praise the Lord and a grateful heart. முதல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்காக, தாய்க்காக கர்த்தர் நல்லா துதிக்கணும். First of all, you have to praise the Lord well for the father and mother that the Lord has given you. இப்போ நான் எங்களுடைய குடும்பத்துல நான் என்னுடைய சகோதரி ரெண்டு பேர் இருக்கோம். In my family, I and my sister, we two were there. நாங்க இந்துவா இருக்கிற வேளையில, when we were Hindus, எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்வின வச்சிட்டாங்க. And my relatives desiring to take away our riches also, they had cast a magical spell in our family. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் சகோதரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தகப்பனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. When I and my sister were very young children, my father turned insane. அப்ப என்னுடைய தேவைகள், அதாவது ஒரு சாக்லேட் கூட என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. And all my needs, including a small chocolate also, I couldn't get from my father. என்னுடைய தாய் தான் என்ன செஞ்சாங்க, டீச்சராக வேலை பார்த்து எங்களை எல்லாம் ஆளாக்குனாங்க. My mother, she worked as a teacher and brought up us. நான் இது எதுக்காக உங்கள்ட்ட சொல்ல வரேன்னு சொன்னால், the reason why I am telling you is, இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைகளுக்கு குடிகார தகப்பன்மார் இருக்காங்க. Today many children in this world have fathers who are drunkards. பிள்ளைகளை கவனிக்காத, they are not able to take care of the children, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்காத, who are not able to meet the needs of the children. இப்ப என்ன போல சிலருக்கு சிலருடைய தகப்பன்மார் பைத்தியம் பிடித்து இருக்கலாம். And certain children will be like me who has their father insane. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலவரத்துல இருக்காங்க. In this way different problems for different people. ஆனா உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல தகப்பனையும் தாயையும் கொடுத்திருக்கிறார். But the Lord has given a good father and a good mother to you. ஒருவேளை அவங்களுக்கு இந்த சத்தியத்துல வரலன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose they have not come into this truth. அந்த தகப்பன் புகை பிடிப்பார். And their father will be smoking. சிகரெட்டுக்காக நிறைய பைசா செலவாகும். And he will have to spend much for cigarettes. சில தகப்பன்மார் குடிப்பாங்க. Certain parents, fathers will drink. ஏன்னா உங்கள பல தகப்பன்மாரே நீங்க எடுத்துக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பழக்கம்லாம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். And your father, many of your fathers too, before they were saved, they would have had all these evil habits. அப்ப குடிச்சு அதுல நிறைய பணம் சம்பாதிக்கிற பணம்லாம் அதுல போகும். And in case when they take alcoholic drinks, they will be spending much of their income on those. சில பெரிய பெரிய தியேட்டர்ல போய் சினிமா பாப்பாங்க. Certain parents used to go to big cinema halls to view pictures. அப்ப சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அப்படி வீணா போகும். And in this way they'll be wasting all the money that they have earned. ஆனா கர்த்தர் உங்களுடைய தாயையும் தகப்பனையும் இந்த சத்தியத்துல கொண்டு வந்ததனால எவ்வளவோ நமக்கு மிச்சமாகிறது. But the Lord has brought your father and mother into this faith, so you're able to save a lot of money. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கவழக்கங்களும் இல்ல. They have no vices or evil habits. அவங்க தங்களுக்காக அல்ல உங்களுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்காங்க. உங்க தாயும் தகப்பனும் தங்களுக்காக அல்ல உங்களுக்காக ஜீவிக்கிறாங்க. Your father and mother are not living for themselves but for you. அவங்களை அப்படி மாற்றினது கர்த்தர். The Lord has changed them like that. அவர் மாத்திரம் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்காமல் இருந்திருந்தால்,
had he not given this precious salvation to them, இன்றைக்கு अनेகர் குடிகாரர்களாக தெருவிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். today many would be roaming the streets as drunkards. தெருவிலே குடித்து வெறித்து தெருவிலே விழுந்து கிடப்பார்கள். They would have taken to strong drinks and in an inebriated condition they would have fallen in the streets. என்னுடைய 17வது வயதுல நான் குடிகாரனா மாறினேன். In my 17th year I became a tippler. நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டு இருக்கும்போதே குடிகாரனாக அதுக்கு முன்னாடியே ஆயாச்சு. Before 17 வயசுக்கு முன்னாடியே. Before I was 17, I took to drinking alcoholic drinks. நல்லா குடிச்சிட்டு எத்தனையோ தெருக்கல்ல விழுந்து இருக்கேன். இந்த மதுரை பட்டணத்திலே விழுந்து இருக்கேன். Many times I had been boosted up heavily and I have lie down in the streets even in Madurai too. ஆனா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை தியாகிகளாய் மாற்றி இருக்கிறார். But dear children, the Lord has given a precious salvation to your father and your mother and made them as sacrifices to you. இப்போ உங்களுடைய இருதயம் உடைய வேண்டும். Now your heart should break. ஒரு நன்றியுள்ள இருதயம் உண்டாக வேண்டும். You should get a grateful heart. இந்த பெரிய ரட்சிப்புக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். We've got to praise the Lord for this great salvation. இப்போ ஒரு கோரஸை நாம் பாடி, இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும். Now we're going to sing a chorus. What am I going to give to my Lord for this great privilege that he has given to me? மறுபக்கத்துல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. On the other hand, you got to have one thing in your mind. இயேசு வெகு சீக்கிரத்துல வர போகிறார். Very soon Jesus will come. மறுபக்கத்துல இந்த உலகத்துல ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி வெகு சீக்கிரத்துல நடைபெற போகிறது. On the other side, very soon will an Antichrist reign come to this world. அந்த ஆட்சியில நம்ம ஒருத்தரும் இருக்க கூடாது. None of us should be there during that reign. ஊழியர்களோ இங்க வந்த வாலண்டியர்ஸ் வந்தவங்களோ வாலிபர்களோ ஒருத்தரும் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போக கூடாது. Workers of God, the volunteers and also the youths, none of us should be found in the Antichrist reign. அந்த ஆட்சி எப்படி இருக்குங்கிறத தீர்க்கதரிசன ரீதியாக விஞ்ஞான ரீதியாக இனிமேல் நம்ம சிந்திக்க போகிறோம். And by the help of prophecies and the science, in the days to come we will be seeing as to how that reign will be. இப்போ கண்களை மூடி உங்களை ஒப்புக்கொடுங்க. Now close your eyes and surrender. எப்தாவின் மகளை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. Bring the daughter of Jephthah before your eyes. ஒரு வாலிப பெண் நடுத்தெருவுல நடனம் பண்ணி தம்புரு வாசித்து போனாலே. Oh, young girl, in the middle of the street, she played the timbrel and danced. ஆண்டவர், இந்த ஹாலுக்குள்ள நான் வந்து என்ன செய்யணும்? உம்முடைய சமூகத்துல ஆவிக்குள்ள களி கூறணும். Lord, in this hall I must rejoice in the spirit in your presence. என்னுடைய வீட்ல குடும்ப ஜெபத்துல தனி ஜெபத்துல அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல நான் ஒழுங்கா ஜெபிக்கணும். In my house, in my personal prayer, in my family prayer and in the dawn praisings I must pray properly. நியமிக்கப்பட்ட எல்லா கூட்டங்களுக்கு நான் தவறாமல் வரணும். முதலாவது தேவ சமூகத்தை நான் கனம் பண்ணணும். And without fail I must come at the punctual or appointed time to all the meetings and must honor God's presence. என் படிப்பு என் வேலையெல்லாம் அடுத்து தான், அது கடைசி. My studies and my job should take the last place. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். First the kingdom of God. இப்போ நீங்க இன்ஜினியர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில உங்க வேலை உங்க படிப்பு ஒன்னும் உதவி செய்ய போறதில்ல. Today you can become an engineer or a doctor or a collector, but during the days of Antichrist it will be of not much help to you. ஏன்னா மனிதர்களுக்கு அங்க வேலை இருக்காது, எல்லாம் ரோபோக்கள் மயமா இருக்கும். For in those days there won't be any work for men, everything will be handled by robots. இன்றைக்கும் ஜப்பான்ல ஒரு பெரிய கார் தொழிற்சாலையில சில முக்கியமான ஹாஸ்பிடல்ஸ்ல மனிதர்களை வேலையை விட்டு நீக்கிட்டு ரோபோக்களை வைத்திருக்காங்க. இப்ப நம்முடைய நாட்களிலே ரோபோக்களை வேலைக்கு வைத்திருக்காங்க. Today in Japan, in a big factory and even in certain hospitals, they've removed all staff, living people, and have replaced them with robots. ஆகவே நன்றியால் நிரப்பப்படுவோம். Therefore let's be filled with gratitude. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Let us lift up the name of the Lord. கர்த்தர் உங்கள் தகப்பனை தாயை உங்களை பாதுகாத்தார். The Lord has protected your father, your mother and yourself. இந்த பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். He gave this great salvation. எபிரேயர்ல படிக்கிறோம். In Hebrews we read, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? And if we are not concerned about this great salvation, how will we escape the punishment? நன்றினால் நிரம்பி பாடுவோம். And with gratitude let us sing this song. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேணும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடு. நல்ல கரங்களை தட்டி என் தேவ சமூகத்தில் கலிகூருங்க, ஆவிக்குள்ளாய் மாறுங்க. நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு
பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை இன்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை இன்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை இன்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். 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 கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, சிரசில்லாம முள்முடி தரித்தார். கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, சிரசில்லவர் முள்முடி தரித்தார். கொடும் பாவி என்னை ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, சிரசில்லவர் முள்முடி தரித்தார். கொடும் பாவி என்னை ரட்சிக்க, சிரசில்லவர் முள்முடி தரித்தார். கொடும் பாவி என்னை ரட்சிக்க, சிரசில்லவர் முள்முடி தரித்தார். கொடும் பாவி என்னை ரட்சிக்க.